ஹரி ஓம். ஓம் ஔவ்யயாய நமஹ. இது நாம் பார்க்கின்ற 13வது மந்திரம். இறைவன் அல்லது பரம்பொருள் எந்த விதமான மாறுபாடும் இல்லாதவராய் இருக்கின்றார். ஆகையினாலே அவரை நான் வணங்குகின்றேன். மாறுபாடு என்பது தோன்றியிருக்கின்றவை அனைத்திலும் நாம் பார்க்கலாம். குணங்கள் தோன்றியிருக்கின்றது என்று நாம் நினைத்தால் மாறுபாடு உண்டு. செயல்கள் தோன்றியிருக்கின்றது என்று நினைத்தால் மாறுபாடு உண்டு. உலகம் தோன்றியிருக்கின்றது என்று நினைத்தால் மாறுபாடுகள் உண்டு. உடைமைகள் தோன்றியிருக்கின்றது என்று நினைத்தால் மாறுபாடுகள் உண்டு. உணர்வுகள் தோன்றியிருக்கின்றது என்று நினைத்தால் மாறுபாடுகள் உண்டு. உலகங்கள் தோன்றியிருக்கின்றது என்று நாம் நினைத்தால் அது நிச்சயமாக அழியும். அர்ஜுனன்ட பகவான் சொல்லுகிறார், நீ உலகத்தை கண்டு அழுதாய் என்று சொன்னால் அது அழியும். ஜாதஸ்ய ஹி த்ருவஹா மிருத்யுஹு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய சே தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே நத்வம் சோசித்தும் அர்ஹசி. தோன்றியவை அழியும், அழிந்தவை தோன்றும். ஆனால் உனக்கோ எனக்கோ மற்ற யாருக்கும் அழிவு என்பது இல்லை, மாறுபாடு என்பது இல்லை. நவ்யேதி ந அஸ்ய வியோஹோ விநாசோ விகாரோ வா வித்யதே இதி ஔக்யா. எது ஒன்றுக்கு நாசம் என்பது இல்லையோ, எது ஒன்று மாறுபாடு அடைவது இல்லையோ, எது ஒன்றுக்கு வயோதிகம் என்பது கிடையாதோ அது அவ்யய பொருளாக இருக்கின்றது. ஹரி ஓம்.